நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது கந்தர் அனுமதியில சொல்றாரு, ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மன அதிதா சுரலோக சிகாமணியே. வேத ஆகம ஞான வினோத மன அதிதா, வேதத்திலையும் ஞானத்திலையும் வேதத்திலையும் ஆகமத்திலையும் மிகப்பெரிய மனச உடையவர் தான் முருகப்பெருமான். அவர் திருவிழாலே இன்று நமது மதுசூதன ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக வேத புராணத்தை நடத்தி தந்தார்கள். அவரோட இயற்கையான பேச்சையும் தந்தார்கள். அவர்கள் மகாலட்சுமி கோயிலில் அவர்கள்தான் ஸ்தாபகர்கள். அவர்கள் மகாலட்சுமி கோயில்னா தான் அங்க தெரியும். காமேஸ்வரர் சிவகாம சுந்தரி சமேத காமேஸ்வர பெருமான் திருக்கோயில் வெள்ளூருக்கு பக்கத்துல இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், மகாலட்சுமி நித்தியமா வீட்டுல தங்கணும்னா அதுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னா சங்கடமா இருக்குமேன்னாரு. அதெல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம வீட்டுல நல்லா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவரு மகாலட்சுமி தங்குறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கறது, ஏன்னா அவர் மகாலட்சுமி கையில வச்சிருக்காரு. அவர் கையில வச்சிருக்கனாலதான் அவரை சொல்ல சொன்னேன். பிரமாதமா சொன்னாரு. அவரோட நட, அந்த சாஸ்திர விதிகள், சான்ஸ்கிரிட் புலமை, இதெல்லாம் இதெல்லாம் ஞான வினோதம். அவரோட அவர் வயசுக்கு அவரோட பேசுற பேச்சு, அந்த பேச்சுல அப்படியே நம்ம விழுந்துருவோம். பிரமாதமா பேசுவாரு. சரியான முறையில் நடக்கணும்னு விரும்புவார். எதையும் சரியா செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு சரிபடுத்தி கொண்டு வரணும். நம்ம என்னென்னலாம் வேதத்துல சொல்லியிருக்கோ அதை சாமிக்கு செய்யணும்னு விரும்புவார். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், பிரமாதமா பேசினாரு. அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு எல்லாரும் தீபம் முடிஞ்ச உடனே சாமி பிரசாதம் தருவாங்க எல்லாருக்கும். நீங்க எல்லாரும் வாங்கிட்டு நாளைக்கு டாக்டர் சிவா, ஹைதராபாத் டாக்டர் சிவாவோட திருப்புகழ் நிகழ்ச்சி நடக்கும் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு. நன்றி, வணக்கம். வேட்கை மறவாதே மனது துயராற்றில் உழவாதே, இசை பயிர் சதாக்க ரமதானே இகவரகுவாக.